நம்ம சேனலுக்காக புதுசா மைக் வாங்கியிருந்தோம்லங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. போன வீடியோல இது எப்படி வாங்குனேன், எங்க வாங்குனேன்றதெல்லாம் டீடைலா சொல்லியிருந்தேன். இப்ப இந்த வீடியோல மைக்கோட ஃபுல் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். உள்ள ஓப்பன் பண்ண உடனேக்க ஸ்டிக்கர்ஸ் நெறைய இருந்துச்சு. அது இந்த மைக்லாம் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கைட் இருந்துச்சு. அப்புறம் பேக்கிங் லிஸ்ட் என்னென்ன உள்ள பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட லிஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னாக்க ஹாலிலேண்ட் லார்க் M2 ஓட மைக் கேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவர், லைட்னிங் கேபிள் அண்ட் வந்து USB-C டைப் கேபிள் ரெண்டுத்துக்குமே ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. மேல இருக்க டப்பாவை தூக்கி பார்த்தா உள்ள பவுச் குடுத்திருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. திக்காவும் இருந்துச்சு. உள்ள திங்ஸ் நெறைய வச்சுக்கலாம். 2 லேயரா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி பவுச்சுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாக்க விண்ட்ஸ்கிரீன் 2 குடுத்திருந்தாங்க. அதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு சாஃப்ட்டா. அப்புறம் USB-C டைப் கேபிள் சார்ஜிங்க்கு. அப்புறம் வந்து டாலர் குடுத்திருந்தாங்க. மேக்னெட் ஒட்டிக்கிற மாதிரி. தென் மைக்க வந்துட்டு கேமரால கனெக்ட் பண்றதுக்கான கேபிள். மேக்னெட்டிக் கிளிப் குடுத்திருந்தாங்க. டி-ஷர்ட்ல மாட்டிக்கிற மாதிரி. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். மைக் அன்பாக்சிங் பண்ண போறோம். அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது அந்த கேஸ்க்குள்ள. கவரை பிச்சு பார்த்தாக்க செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. பிடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் இருந்துச்சு. விச் மீன்ஸ் மைக். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கேமராவுக்கு வந்து ரிசீவர் இருக்கும்ல அது வச்சிருந்தாங்க. சைடுல நீட்டா இருந்துச்சுல அது. மைக் பார்த்தீங்கன்னா செம்ம குட்டியா சின்னோண்டு கியூட்டா இருந்துச்சு. அது பார்க்குறது இருக்கிறதே தெரியாது போல சட்டையில மாட்டினா அந்த அளவுக்கு இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இதுதான் நான் சொன்ன வந்து கேமரால கனெக்ட் பண்ற ரிசீவர். இது நம்ம ஃபியூச்சர்ல கேமரா வாங்கியிருந்தோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது காம்போன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி. மைக் வாங்குறதா வாங்குறோம் நல்ல குவாலிட்டியா நல்ல ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுற போல மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாங்கிட்டாங்க அந்த மைக்கை. மைக் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல இவ்வளவு நேரம் கேட்ட எல்லா வாய்ஸுமே இந்த மைக்ல ரெக்கார்ட் பண்ணது தான். அப்புறம் இந்த மைக்கோட ஒர்க்கிங் எப்படி இருக்கு, அப்புறம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இது ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். நீங்க இந்த மைக் வச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு.